வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிர் பச்சடியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. அந்த வறுத்த வெங்காயம், அந்த நட்ஸு, அந்த முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை, அப்பா வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன். பாய். மிளகு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 5 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி, கடல் பாசி போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். 3 காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பட்டை இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 5-6 போட்டுட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இவங்க தான் நம்மளோட பிரியாணி மசாலா. நல்லா படப்படன்னு பொரியிறாங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. போதும், அந்த சூடுலேயே அவங்க நல்லா ஃப்ரை ஆகிடுவாங்க. 3 ஸ்பூன் நெய் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா அதை பாயில் பண்ணிக்கலாம். 2 வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி அவங்கள போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுத்த மசாலாவெலாம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பூண்டு 25 கிராம், இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிக்கணும். அரைச்சி இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை போட்டுடலாம். 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு அதையுமே நல்லா வதக்கிடலாம். 1/2 கிலோ சிக்கனை கழுவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காவை எடுத்து பால் எடுத்து ஒரு அரை கிளாஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 ml இருக்கும். வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்குது பாருங்கள், நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. செமையாக இருக்குது பார்க்கவே. பிரியாணி நம்ம சீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறோம். 3 கிளாஸ் அரிசியை நல்லா கழுவிட்டு 9 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. ஊற வச்ச அரிசி கூட 10 நிமிஷம் ஊறிட்டாங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு போட்டாச்சு. கொஞ்சோண்டு ஒரு பட்டையை போட்டுட்டு ஸ்பெஷல்னாவே தேங்காய் எண்ணெய் இல்லாமையா இவங்க மேலே அப்படியே மேலக்கா தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கலாம். ரைஸை வடிக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு நேரம் வேகும். 3/4 பதத்துக்கு நம்ம வேக வச்சுட்டோம். இதுவே நம்ம பாஸ்மதி அரிசியை ஒரு தெரியாமல் ஓவராக வேக வச்சுட்டோன்னா குழஞ்சிடும். ஆனால் சீரக சம்பா ரைஸ் அப்படி கிடையாது, குழையாது. ஆனாலும் நீங்கள் பார்த்து வேக வைங்க. எனக்கு இது 1/4 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு லேயர் நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். அடுத்த லேயர் சிக்கன் தொக்கு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு திராட்சை போட்டுக்கலாம். வறுத்த வெங்காயத்தை போட்டுடலாம். முந்திரி ஒரு 5 போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் ஊற வச்ச குங்குமப்பூ கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு லேயருக்கும் நம்ம ஊற்றுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மறுபடியும் சாப்பாடு லேயர் போட்டுடலாம். குங்குமப்பூ ஊற்றிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வறுத்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொரிச்ச திராட்சை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். சிக்கன் தொக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டுக்கலாம். இப்போ ஃபைனல் லேயருக்கு வந்துட்டோம். நம்ம இருக்கிற எல்லா குங்குமப்பூவையும் ஊற்றிடலாம். வறுத்த வெங்காயத்தை போட்டுடலாம். பேசுறதே இல்லையாட்ட.
முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டம் கொடுத்துடலாம். 1/4 ஹவர் வந்து நம்ம டம் போட்டுடலாம். கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சாப்பாடு எடுத்தாச்சு, அதுக்கு மேலே சிக்கனை பிச்சு போட்டாச்சு, முந்திரி பருப்பும் இருக்குது, முந்திரி பருப்பும் போட்டாச்சு, திராட்சையும் போட்டாச்சு, கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு இவங்களை எல்லாரையும் ஒரு கலக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிர் பச்சையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. அந்த வறுத்த வெங்காயம், அந்த நட்ஸு, அந்த முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை, அப்பா வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன். பாய். சுட சுட செம்ம சூப்பராக இருக்குது. அந்த தொக்கெல்லாம் அங்கங்கே இருக்குது பார்த்திங்களா, அதையெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த உப்பு கம்மியாக இருக்காது, தெரியல. செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் ஏறி வேறு லெவலில் இருக்குது. தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்தாச்சு. இந்த தேங்காய் பால் குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்டோன்னா வயிறு எரிச்சல் இருக்காது. அதுக்குன்னு காரம் நிறைய சாப்பிட்டுட்டு இதையும் குடிக்கக்கூடாது. கொஞ்சம் காரத்தை நம்ம கம்மி பண்ணிக்கணும். காரமும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும். நம்மளுடைய உணவு குழாய்கள்லாம் நல்லா ஜில்லுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கூட ஒரு 5 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டாங்க. என்னென்னா ஐஸ்கிரீம் கோகோனட் மில்க்கு தான். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாம்.